போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5, பகுதி 12. மாலையில் இளவரசர் ஆண்ட்ரூவும் பியரும் ஒரு திறந்த வண்டியில் ஏறி பால்டு ஹில்ஸ் மாளிகைக்கு புறப்பட்டு போனார்கள். இளவரசர் ஆண்ட்ரூ பியரை அடிக்கடி நோட்டமிட்டு மௌனத்தை கலைப்பதற்காக இடையிடையே பேசினார். அம்மாதிரி அவர் பேசியது அவர் நல்ல சுபாவத்தில் இருப்பதை காட்டியது. விவசாய வேலைகளில் அவர் எவ்வளவு தூரம் அபிவிருத்தி செய்திருக்கிறார் என்பதை அந்த வயல்களை சுட்டிக்காட்டி அவர் பேசினார். முகச்சோர்வுடன் மௌனமாக பியர் இருந்தார். தம்மிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒற்றை வார்த்தைகள் மூலம் பதில் சொல்லி கொண்டிருந்தார். தம்முடைய சொந்த சிந்தனைகளில் அவர் ஆழ்ந்திருப்பதாக தோன்றியது. இளவரசர் ஆண்ட்ரூ சந்தோஷமில்லாமல் இருப்பதாகவும் அவர் வழி தவறிவிட்டதாகவும் உண்மையான ஒளியை அவர் பார்க்கவில்லை என்றும், ஆகவே தாம் அவருக்கு உதவி செய்து கண்ணை திறந்து அவரை உயர்த்த வேண்டும் என்றும் அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் தாம் அவரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் நினைத்தவுடன் ஒரே வார்த்தையில் தம்முடைய உபதேசங்களை எல்லாம் இளவரசர் ஆண்ட்ரூ கவனித்து விடுவார் என்று அவர் உணர்ந்தார். ஆகவே அதை ஆரம்பிப்பதற்கு அவர் பின்வாங்கினார். தமக்கு புனிதமாகவும் விலையற்றதாகவும் தோன்றக்கூடியவைகளை அவர் கிண்டல் செய்யக்கூடும் என்று பயந்தார். இல்லை, ஆனால் நீர் ஏன் அப்படி நினைக்கிறீர் என்று திடீரென்று பியர் ஆரம்பித்தார். ஒரு காளை மாடு முட்டை நினைக்கும்போது எப்படி குனியுமோ அதே மாதிரி பியர் தமது தலையை தாழ்த்தினார். நீர் ஏன் அப்படி நினைக்கிறீர்? நீர் அப்படி நினைக்கக்கூடாது. நினைப்பதா? எதை பற்றி என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஆச்சரியத்தோடு கேட்டார். வாழ்க்கையை பற்றி, மனிதனின் விதியை பற்றி. அப்படி இருக்க முடியாது. நான் கூட அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் என்னை எது காப்பாற்றியது என்பது உமக்கு தெரியுமா? அந்த ஃப்ரீமேசன் சங்கம்தான். இல்லை, நீர் இளநகை காட்ட வேண்டாம். ஃப்ரீமேசன் என்பது மத சடங்குகள் செய்யும் கூட்டம் அல்ல. நான் கூட அப்படித்தான் முன்பு நினைத்திருந்தேன். மனித சமூகத்தின் உயர்ந்த நிரந்தரமான குணங்களை மிக சிறந்த முறையில் வெளிக்காட்டுவதுதான் ஃப்ரீமேசன் சங்கமாகும். ஃப்ரீமேசன் சங்கத்தின் கொள்கைகளை பற்றி தாம் அறிந்தபடி இளவரசர் ஆண்ட்ரூக்கு அவர் விளக்க ஆரம்பித்தார். சர்க்காருடையவோ பாதிரிகளுடையவோ கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாத கிறிஸ்துவ மத உபதேசங்கள் தான் ஃப்ரீமேசன் கொள்கைகள் ஆகும் என்றும், சமத்துவம், சகோதரத்துவம், அன்பு ஆகியவைகளை உபதேசிப்பதே அந்த கொள்கைகள் என்றும் அவர் சொன்னார். எங்களுடைய அந்த பரிசுத்தமான சகோதரத்துவ கூட்டம்தான் வாழ்க்கையில் உண்மையான அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. மற்றவையெல்லாம் ஒரு கனவு என்றார் பியர். இந்த சங்கத்திற்கு புறம்பாக உள்ள எல்லாம் ஏமாற்றங்களாலும் பொய்களாலும் நிரப்பப்பட்டிருக்கின்றன என்பதை எனது அன்புள்ள நண்பரே நீர் அறிய வேண்டும். பிறருக்கு கெடுதல் செய்யாமல் மட்டும் இருக்க முயற்சி செய்து உம்மை போல தமது வாழ்க்கையை நடத்துவதை தவிர வேறு எதுவும் ஒரு புத்திசாலியான நல்ல மனிதர் செய்யக்கூடியது இல்லை என்று நீர் சொல்வதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எங்களுடைய அடிப்படை கொள்கைகளை நீர் ஒப்புக்கொண்டு எங்கள் சங்கத்தில் சேரும். எங்களிடம் உம்மை ஒப்புத்துவிடும். உமக்கு வழிகாட்டவும் எங்களிடம் விட்டுவிடும். அப்படி செய்தால் நீர் உடனே உம்மை பற்றி அறிந்து கொள்வேன். நானும் அப்படித்தான் அறிந்து கொண்டேன். அதாவது நாம் எல்லோரும் கண்ணில் காணாத ஒரு சங்கிலி தொடரின் அம்சங்கள் என்றும், அதனுடைய ஆரம்பம் தேவலோகத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது என்றும் நீர் உணர்ந்து கொள்வேன். இளவரசர் ஆண்ட்ரூ நேராக தம் பார்வையை செலுத்தி மௌனமாய் பியரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். சக்கரங்களின் சப்தத்தால் பல தடவை பியரின் வார்த்தைகளை இடையிடையே அவர் கேட்க முடியாமல் இருந்தது. அச்சமயங்களிலெல்லாம் திரும்பவும் அவர் சொல்லியதை கூறும்படி அவர் கேட்டு வந்தார்.
இளவரசர் ஆண்ட்ரூவின் கண்களில் தோன்றிய அந்த விசித்திரமான பிரகாசத்தையும் அவருடைய மௌனத்தையும் கண்ட பியர் தமது வார்த்தைகள் வீண் போகவில்லை என்றும் தம்மை இளவரசர் ஆண்ட்ரூ இடைமறிக்க மாட்டார் என்றும் தாம் சொல்லியதை கேட்டு அவர் நகைக்க மாட்டார் என்றும் நினைத்தார். அவர்கள் ஒரு ஆற்றின் பக்கத்தில் வந்தார்கள். அந்த ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த தெப்பத்தின் மீது ஏறித்தான் அவர்கள் ஆற்றை கடக்க வேண்டியதாய் இருந்தது. அந்த தெப்பத்தின் மீது வண்டியையும் குதிரைகளையும் ஏற்றிய பின்பு தாங்களும் ஏறிக்கொண்டார்கள். அந்த தெப்பத்தின் கைப்பிடி கம்பியில் இளவரசர் சாய்ந்து கொண்டு மாலை சூரியனின் ஒளியில் மினுமினுத்த வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்த அந்த தண்ணீரை மௌனத்தோடு பார்த்து கொண்டு நின்றார். நல்லது, அதை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர் என்று பியர் கேட்டார். நீர் ஏன் மௌனமாக இருக்கிறீர்? நான் அதை பற்றி என்ன நினைக்கிறேனா? நீர் சொல்வதை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப சரி. எங்களுடைய சங்கத்தில் சேர்ந்தால் வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றியும் மனிதனின் விதியை பற்றியும் உலகத்தை ஆட்டி வைக்கும் கடவுளை பற்றியும் உமக்கு காட்டுகிறோம் என்று நீர் சொல்கிறீர். ஆனால் நாம் யார்? நாம் மனிதர்கள். ஒவ்வொன்றும் உமக்கு எப்படி தெரிகிறது? நீர் பார்க்கிற அதை என்னால் மட்டும் ஏன் பார்க்க முடியவில்லை? உலகத்தின் நன்மையும் உண்மையையும் ஆட்சி புரிவதை நீர் பார்க்கிறீர், ஆனால் அவற்றை நான் பார்க்கவில்லை. பியர் அவரை இடைமறித்தார். எதிர்கால வாழ்க்கை பற்றி நீர் நம்புகிறீரா என்று அவர் கேட்டார். ஆனால் அவர் பதில் சொல்வதற்கு பியர் அவகாசம் கொடுக்காமல் அவர் திருப்பி கேட்டதை ஒரு மறுப்பாக எடுத்துக்கொண்டார். ஏனெனில் இளவரசர் ஆண்ட்ரூவின் முன்காலத்திய நிரீஸ்வர கொள்கைகளை அவர் அறிவார். உலகத்தில் உண்மையையும் நன்மையையும் ஆட்சி புரிவதை உம்மால் பார்க்க முடியவில்லை என்று நீர் சொல்கிறீர். என்னால் பார்க்க முடியாது. நாம் இங்கே வாழ்கிற வாழ்க்கையை எல்லாவற்றிற்கும் முடிவான விஷயம் என்று நினைக்கிற வரையில் அவற்றை நாம் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில், இங்கே உள்ள இந்த உலகத்தில் உண்மை என்பதே கிடையாது. எல்லாம் பொய்யும் தீங்கும் தான். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில், முழு பிரபஞ்சத்தில் உண்மையில் ஆட்சி ஒன்று இருக்கிறது. இன்று பூமியின் குழந்தைகளாக இருக்கிற நாம் நிரந்தரமாய் பிரபஞ்சத்தின் குழந்தைகளாக இருக்கிறோம். இந்த அகன்ற சுமூகமான முழுமையில் நானும் ஒரு பாகம் என்பதை என்னுடைய உள்ளத்தில் உணரவில்லையா? தாழ்ந்தவர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் மத்தியில் நான் ஒரு படியாகவோ ஒரு சங்கிலி தொடர்பாகவோ இருப்பதை நான் உணரவில்லையா? இந்த பரந்த பலவகையான சுமூகமான உயர் ராசிகளிடத்தில் அந்த கடவுள், அந்த பரம்பொருள் நமது கண்களுக்கு வெளியாகவில்லையா? செடி கொடிகளிலிருந்து மனிதனாய் வரக்கூடிய அந்த ஏணியை நான் பார்க்க முடியுமானால் அந்த ஏணி என்னோடு முறிந்து போய்விடும் என்று நான் மேலும் மேலும் போக முடியாது என்றும் எதற்காக நினைக்க வேண்டும்? நான் மறைந்து போக முடியாதென்று உணர்கிறேன். ஏனெனில் இந்த உலகத்திலிருந்து மறைவது எதுவுமில்லை. நான் எப்பொழுதுமே இருந்து வருகிறேன். இதற்கு முன்னாலும் இருந்து வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாலும் எனக்கு மேலாகவும் சக்திகள் இருக்கின்றன என்பதையும் இந்த உலகத்தில் உண்மை இருக்கிறது என்பதையும் நான் உணர்கிறேன். ஆம், அது ஹெக்டர் என்பவரின் தத்துவம் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. ஆனால் எனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது அதுவல்ல. வாழ்க்கையும் மரணமும் தான் நம்பிக்கை கொடுக்கின்றன. ஒருவருக்கு பிரியமாக ஒருவர் இருப்பதையும் அவரோடு வாழ்க்கை கலந்து நிற்பதையும் நாம் பார்க்கிறோம். அவர்களில் ஒருவருக்கு ஒருவர் தவறுகள் செய்வது, அந்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய நினைக்கும்போது திடீரென்று அந்த தவறு செய்யப்பட்டவர் வலிகளாலும் கஷ்டங்களாலும் துன்புற்று திடீரென்று உயிர் நீங்கி விடுகிறார். ஏன்? இதற்கு பதில் எதுவும் கிடையாதென்று இருக்க முடியாது. பதில் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். அதுதான் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது, என்னை நம்பும்படி செய்கிறது என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். ஆமாம், அப்படித்தான் நான் சொல்லிக்கொண்டிருப்பது அதுதானே என்று பியர் கேட்டார். இல்லை,
எதிர்கால வாழ்க்கையின் அவசியத்தை பற்றி வாதங்களினால் என்னை நம்பும்படி செய்ய முடியாது. இதோ நான் சொல்லப்போகும் காரணம்தான் என்னை நம்பும்படி செய்தது. அதாவது, கையுடன் கை கோர்த்து இருவர் போய்க் கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒருவர் அங்கே மறைகிறார், எங்கேயோ போகிறார். திடீரென்று நீர் அங்கே ஒரு பாதாளத்தின் பக்கத்தில் விடப்படுகிறேன். நீர் அந்த பாதாளத்தை உள்நோக்கி பார்க்கிறேன். நானும் உள்நோக்கி பார்த்திருக்கிறேன். அப்புறம் அதுவேதான் அங்கே என்று ஒன்று இருப்பதை, அந்த அங்கே இல் யாரோ ஒருவர் இருப்பதையும் நீர் அறிவீர். அங்கே என்ற அதுதான் எதிர்கால வாழ்க்கை. யாரோ ஒருவர் என்பதுதான் கடவுள். இளவரசர் ஆண்ட்ரூ பதில் சொல்லவில்லை. குதிரைகளையும் வண்டியையும் எதிர்கரையில் இறக்கி குதிரைகளை வண்டியில் பூட்டினார்கள். சூரியன் அடிவானத்தில் பாதி இறங்கிவிட்டான். மாலை உறைபனி தெப்பத்திற்கு பக்கத்தில் விழுந்து கொண்டிருந்தன. வண்டிக்காரன், வேலைக்காரன், தெப்பக்காரன் ஆகியவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் பியரும் ஆண்ட்ரூவும் இன்னமும் தெப்பத்திலேயே நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். கடவுளும் எதிர்கால வாழ்க்கையும் இருக்குமானால் அங்கே உண்மையும் நன்மையும் இருந்தே ஆக வேண்டும். அவற்றை அடைவதற்கு முயற்சி செய்வதுதான் மனிதனின் மிக உயர்ந்த மகிழ்ச்சியாகும். நாம் வாழ வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். இந்த உலகத்தில் இன்று நாம் வாழ்ந்திருப்பது மட்டுமல்ல, இதற்கு முன்னாலும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்திருக்கிறோம், இனியும் வாழப்போகிறோம் என்பதில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பியர் சொல்லி ஆகாயத்தை சுட்டி காட்டினார். தெப்பத்தில் உள்ள கைப்பிடி கம்பியில் சாய்ந்து கொண்டு பியர் சொல்வதை இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த நீல நிற தண்ணீரில் சூரிய பிம்பம் பிரதிபலிப்பதை தமது நிலைத்த கண்களால் நோக்கிக் கொண்டிருந்தார். பரிபூரண அமைதி அங்கு நிலவியது. பியர் மௌனமானார். அந்த தெப்பம் அங்கு வந்து நின்று வெகு நேரமாயிற்று. காற்றினால் ஏற்படும் அலைகள் மெதுவாக அதன் மீது அடித்து கொண்டிருந்தன. அந்த அலைகளின் சப்தம் பியர் சொல்லும் வார்த்தைகளுக்கு தாளம் போட்டு, அது உண்மை, அதை நம்பும் என்று குசுகுசுப்பு குரலில் கூறுவதைப் போல இருந்தது. அவர் பெருமூச்சு விட்டார். ஒரு பிரகாசமான குழந்தைத்தனமான கனிவுள்ள நோக்கோடு பியரின் முகத்தை பார்த்து முகம் சிவந்து பரவசமானார். என்றாலும் தம்மை விட உயர்ந்த படியிலுள்ள தமது நண்பரின் முன்பு வெட்கம் கொண்டார். அது அப்படி இருக்குமானால் சரிதான் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். என்றாலும் நாம் போவதற்கு நேரமாகிவிட்டது என்று சொல்லி தெப்பத்திலிருந்து கீழே இறங்கி பியர் காட்டிய வானத்தை பார்த்தார். ஆஸ்டர்லிட்ஜில் அந்த போர் முனையில் அவர் படுத்து கிடந்தபோது அந்த உயர்ந்த என்றென்றும் நிரந்தரமான வானத்தை பார்த்த பின்பு இப்பொழுதுதான் முதல் தடவையாக அவர் பார்த்தார். அவர் உள்ளத்தில் வெகுகாலமாய் தூங்கி கிடந்த ஏதோ ஒன்று, அவர் உள்ளத்தில் இருந்தவைகளில் எல்லாம் சிறந்த ஒன்று, அவருடைய உள்ளத்தில் திடீரென்று விழித்து மகிழ்ச்சியையும் இனிமையையும் கொண்டது. அவர் வாழ்க்கையின் பழக்கமான நிலைமைகளுக்கு திரும்பியவுடன் அந்த உணர்ச்சி மறைந்தது. ஆனால் அந்த உணர்ச்சியை எப்படி வளர்ப்பது என்பது அவருக்கு தெரியாமல் இருந்ததாலும் அது அவர் உள்ளத்தில் உறைந்து நிற்கிறது என்பதை அவர் அறிவார். பியரை சந்தித்ததனால் இளவரசர் ஆண்ட்ரூவின் வாழ்க்கையில் ஒரு சகாப்தம் ஆரம்பமாயிற்று. வெளிப்பார்வையில் அவர் பழைய வழியிலேயே வாழ்ந்து வருவதாக தோன்றிய போதிலும் உள்ளத்திலே அவர் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார். பகுதி 12 முடிந்தது. போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5, பகுதி 13. பால்டு ஹில்ஸ் மாளிகையின் முன்வாசலுக்கு இளவரசர் ஆண்ட்ரூவும் பியரும் போய் சேர்ந்தபோது மாலை இருட்டும் நேரமாகிவிட்டது. வீட்டை நெருங்கியவுடன் வீட்டின் பின்பக்கத்து முற்றத்தில் பரபரப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை பியருக்கு ஆண்ட்ரூ புன்னகையோடு சுட்டி காட்டினார். வயோதிகத்தினால் முதுகு குனிந்த ஒரு பெண் தனது முதுகின் மீது ஒரு சாக்கு பையுடனோ ஒரு குட்டையான நீல தலைரோமம் கொண்ட கருப்பு சட்டை அணிந்த ஒரு வாலிபனோ இவர்களின் வண்டி வருவதை பார்த்ததும் பின்வாசலுக்கு ஓடினார்கள். அவர்களுக்கு பின்னால் 2 பெண்களும் ஓடினார்கள். நால்வரும் வண்டியை திரும்பி பார்த்து கொண்டு பயத்தோடு பின்முற்ற மண்டபத்தின் படிக்கட்டுகளில் ஏறினார்கள்.
அவர்கள்தான் மேரியின் கடவுளின் குழந்தைகள் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். நாம் வருவதை எனது தந்தை வருகிறார் என்று அவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தில்தான் அவள் அவருக்கு கீழ்ப்படிவது இல்லை. இந்த யாத்ரீகர்களையெல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிடுகிறார். ஆனால் அவள் அவர்களை வரவேற்கிறாள். ஆனால் கடவுளின் குழந்தை என்றால் என்ன என்று பியர் கேட்டார். இதற்கு பதில் சொல்வதற்கு இளவரசர் ஆண்ட்ரூக்கு நேரமில்லை. அவர்களை சந்திப்பதற்காகவே வேலைக்காரர்கள் வெளியே வந்தார்கள். வயோதிக இளவரசர் எங்கே இருக்கிறார் என்றும் அவர் சீக்கிரம் திரும்புவாரா என்றும் அவர் அவர்களிடம் கேட்டார். வயோதிக இளவரசர் நகரத்திற்கு போயிருந்தார். எப்போது வேண்டுமானாலும் அவர் திரும்பி வரலாம். பியரை தமது ஜாகைக்கு இளவரசர் ஆண்ட்ரூ அழைத்துச் சென்றார். தந்தையின் வீட்டிலுள்ள அவருடைய அந்த ஜாகை எப்பொழுதும் ஒழுங்காகவும் தயாராகவும் இருக்கும். அங்கிருந்து அவர் குழந்தை இல்லத்திற்கு போனார். அவர் திரும்பி வந்ததும் பியரை பார்த்து, இப்பொழுது நாம் போய் என் சகோதரியை பார்ப்போம் என்று சொன்னார். அவளை இன்னும் நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் இப்பொழுது ஒளிந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய கடவுளின் குழந்தைகளுடன் அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நாம் திடீரென்று போவோம். அவளுக்கு குழப்பம் ஏற்படும். அவளுடைய கடவுளின் குழந்தைகளை நீர் பார்க்கலாம். அது உண்மையிலேயே விசித்திரமானது. கடவுளின் குழந்தைகள் என்றால் யார் என்று பியர் கேட்டார். வாரும், நீரே பார்த்து கொள்ளலாம். அவர்கள் மேரி இருந்த அறைக்கு போனதும் மேரி உண்மையாகவே அமைதி குலைந்தவளாக காணப்பட்டாள். அவளுடைய முகத்தில் சிவப்பு புள்ளிகள் தோன்றின. அவளுடைய சௌக்கியமான அறையில் தெய்வ சிலையின் முன்பாக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. ஒரு நீண்ட நாசியும் நீளமான தலை ரோமமும் கொண்ட ஒரு வாலிபர் ஒரு சந்நியாசியின் ஆடை அணிந்து சோஃபாவில் அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். அவர்களுக்கு பக்கத்தில் சாமோவார் என்ற தேநீர் பாத்திரம் இருந்தது. அங்கிருந்து சாய்வு நாற்காலியில் மெலிந்த உடல் சுருங்கிய ஒரு வயோதிக பெண் அவளுடைய குழந்தைத்தனமான முகத்தில் பணிவான தோற்றத்தோடு அமர்ந்திருந்தாள். நீர் வரப்போவதாக என்னிடம் ஏன் சொல்லவில்லை ஆண்ட்ரூ என்று இளவரசி மெல்லிய கண்டிப்போடு கேட்டாள். அவளுடைய பயணிகளின் முன்பாக அவள் எழுந்து நின்றது ஒரு பெட்டைக்கோழி தன் குஞ்சுக்கு முன்பாக நிற்பதைப் போல இருந்தது. உம்மை பார்ப்பதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உம்மை பார்ப்பதற்கு உண்மையிலேயே சந்தோஷம் அடைகிறேன் என்று அவளுடைய கையை பியர் முத்தமிடும்போது அவள் சொன்னாள். அவரை பற்றி அவளுக்கு தெரியும். இப்பொழுது ஆண்ட்ரூவுடன் அவர் நண்பராய் இருப்பதனாலும் அவருடைய மனைவியுடன் அவருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டதாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய அன்பான இனிய எளிய முகத்தினாலும் அவரிடம் ஒரு நட்பான மனப்பான்மையை அவள் கொண்டாள். அவள் அவரை பார்த்தாள். அவளுடைய அழகான ஒளி படர்ந்த கண்கள், உம்மை நான் மிகவும் விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய ஜனங்களை பார்த்து தயவு செய்து நீர் சிரிக்க வேண்டாம் என்று சொல்வது போல இருந்தன. ஒருவருக்கொருவர் வந்தனங்கள் கூறிய பின்பு அவர்கள் கீழே அமர்ந்தார்கள். ஐவானுஷ்காவும் இங்கே இருக்கிறாரா என்று அந்த வாலிப பயணியை ஒரு புன் சிரிப்போடு நோக்கிய இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார். ஆண்ட்ரூ என்று கொஞ்சுகிற பாவனையில் இளவரசி மேரி சொன்னாள். இவள் ஒரு பெண் என்பது உமக்கு தெரிய வேண்டும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ பியரிடம் சொன்னார். ஆண்ட்ரூ கடவுளுக்காக என்று இளவரசி மேரி மீண்டும் சொன்னாள். இந்த பயணிகளிடம் இளவரசர் ஆண்ட்ரூ கேலியாக பேசுவதும் அவர்களை காப்பாற்றுவதற்காக இளவரசி மேரி பரிதாபமாய் முயற்சிப்பதும் வெகு காலமாக நடந்து வருகிற ஒரு விஷயம் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் நீ இந்த வாலிபருடன் கொண்டிருக்கிற அந்யோன்யத்தை பற்றி நான் பியருக்கு தெளிவாக சொன்னதற்காக நீ எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். உண்மையாகவா என்று பியர் கேட்டு தமது மூக்கு கண்ணாடிக்கு மேலாக விசித்திரத்துடனும் சிரத்தையுடனும்
ஐவானுஷ்காவின் முகத்தை பார்த்தார். அவர்கள் பிரெஞ்சு மொழியில் பேசிக்கொண்டார்கள். தன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்பதை அவள் அறிந்ததும் தன்னுடைய தந்திரமான கண்களால் அவர்களை பார்த்தாள். பியரின் அம்மாதிரி பார்வையை இளவரசி மேரி நன்றியோடு கவனித்தாள். தன்னுடைய ஜனங்களுக்காக இளவரசி மேரி இம்மாதிரி கலக்கம் கொள்ள வேண்டியது கொஞ்சமும் அவசியமே இல்லை. அவர்கள் கொஞ்சம் கூட வெட்கம் அடையவும் இல்லை. வயதான பெண் கண்களை கீழே நோக்கியிருந்தாலும் கடைக்கண்ணால் புதிதாக வந்திருப்பவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். தன்னுடைய கோப்பையை தலைகீழாக கவிழ்த்து வைத்து தான் கடித்து தின்றது போக மீதமுள்ள வெள்ளக்கட்டியை அதன் பக்கத்தில் வைத்து சாய்வு நாற்காலியில் அமைதியோடு மற்றொரு கோப்பை தேநீருக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தாள். தன்னுடைய தேநீரை தட்டிலிருந்து ஐவானுஷ்கா உறிஞ்சி கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய தந்திரமான கண்களினால் அந்த வாலிபர்களை கீழ்நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். நீ எங்கே போயிருந்தாய்? கியூ என்ற இடத்திற்கா என்று இளவரசர் ஆண்ட்ரூ அந்த வயதான பெண்ணை கேட்டார். நான் அங்கேதான் போயிருந்தேனா என்று அவள் விடாமல் பேசும் குரலில் பதிலளித்தாள். அங்கிருந்த மகாத்மாவின் கோவிலில் நடந்த பரிசுத்தமான தெய்வீகமான நற்கருணை திருவிழாவில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை கிறிஸ்துமஸ் சமயத்தில் நான் பெற்றேன். இப்போது கால்யாஜின் என்ற இடத்திலிருந்து வருகிறேன். அங்கே ஒரு ஆச்சரியமான மகத்தான ஆசீர்வாதம் மக்களுக்கு காட்டப்பட்டது. ஐவானுஷ்காவும் உன்னுடன் இருந்தாளா? தர்மதாதாவே, நான் மட்டும்தான் போவது வழக்கம் என்று ஒரு கரகரப்பான குரலில் பேச முயற்சித்து ஐவானுஷ்கா சொன்னாள். யுக்னாவா என்ற இடத்தில் பெலகேயாவை சந்தித்தேன். பெலகேயா தன்னுடைய தோழியை இடைமறித்தாள். தான் பார்த்ததை சொல்ல விரும்புவதே போல தோன்றியது. கால்யாஜின் என்ற இடத்தில் ஒரு அதிசயமான ஆசீர்வாதம் மக்களுக்கு காட்டப்பட்டது எஜமானே. அது என்ன? அது ஏதாவது நினைவு பொருளா என்று இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார். ஆண்ட்ரூ, தயவு செய்து நீர் போகலாம். பிளேகேயா, நீ அவரிடம் சொல்ல வேண்டாம் என்று இளவரசி மேரி சொன்னாள். இல்லை எனது அன்பே, ஏன் கூடாது? ஏன் நான் செய்யக்கூடாது? நான் அவரை விரும்புகிறேன். அவர் அன்பானவர். கடவுளுக்கு பிரியமானவர்களில் அவர் ஒருவர். அவர் ஒரு தர்மதாதா. ஒரு சமயம் 10 ரூஃபில்கள் எனக்கு கொடுத்தார். அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். நான் கியூ என்ற இடத்தில் இருந்தபோது ஸ்ரில் என்பவர் என்னிடம் சொல்வது உண்டு. கடவுளுக்கு பிரியமானவர்களில் அவர் ஒருவர். வெயில் காலத்திலோ குளிர்காலத்திலோ காலில் எதுவும் அணியாமலேயே அவர் நடந்து போவார். அவர் சொன்னார், சரியான இடத்துக்கு நீ ஏன் போவதில்லை? கால்யாஜின் என்ற இடத்துக்கு போ. அங்கே உள்ள தெய்வ மாதாவின் சிலை ஒரு அதிசயத்தை மக்களுக்கு காட்டுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த பரிசுத்தமான மக்களுக்கு வழி அனுப்பிவிட்டு நான் புறப்பட்டு போனேன். எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். அந்த பயணப்பெண் மட்டும் நிதானமான குரலில் பேசிக்கொண்டே மூச்சு வாங்கி கொண்டு இருந்தாள். ஆகவே நான் வந்தேன் எஜமானரே. மக்கள் என்னிடம் சொல்கிறார்கள், ஒரு ஆசீர்வாதம் மக்களுக்கு காட்டப்படுகிறது. நம்முடைய தேவ மாதாவின் கன்னத்தில் இருந்து பரிசுத்த எண்ணெய் வடிந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சரி, ரொம்ப சரி. பின்னால் நீ எங்களுக்கு சொல்லலாம் என்று முகம் சிவந்து இளவரசி மேரி சொன்னாள். நான் அவளை கேட்கும்படி விடுங்கள் என்று பியர் சொல்லிவிட்டு அவளை பார்த்து, நீயே அதை பார்த்தாயா என்று கேட்டார். ஓ ஆம் எஜமானரே, எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. தேவலோக வெளிச்சம் மாதிரி அந்த முகத்தில் ஒளி பிரகாசித்தது. அந்த தேவலோக மாதாவின் கன்னத்திலிருந்து சொட்டு சொட்டாக. ஆனால் என் அன்பே, அது ஒரு மோசடியாய் இருக்க வேண்டும் என்று கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்த பியர் அந்த யாத்ரீகரிடம் குழந்தைத்தனமாக சொன்னார். ஓ எஜமானரே, நீர் என்ன சொல்கிறீர் என்று பீதியடைந்த அந்த பெலகேயா கூச்சலிட்டு தனக்கு ஆதரவுக்காக இளவரசி மேரியிடம் திரும்பினாள். இவையெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு என்று பியர் திரும்பவும் சொன்னார். இயேசு கிறிஸ்து பிரபுவே என்று அந்த பயணப்பெண் தனக்கு சிலுவை குறி காட்டிக்கொண்டு கூச்சலிட்டாள்.
அம்மாதிரி பேச வேண்டாம் எஜமானரே. இதை நம்பாத ஒரு ஜெனரல் அங்கே இருந்தார். அவர் சந்நியாசிகளை ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னார். இதை அவர் சொல்லி முடித்ததும் உடனே அவர் குருடரானார். அவருடைய கனவில் கியூ நகரில் உள்ள பாதாள புதைக்குழியை சேர்ந்த பரிசுத்த கன்னிமாதா தோன்றி, நீ என்னை நம்பு, உன்னை பூரணமாக குணப்படுத்துகிறேன் என்று சொன்னாள். உடனே அவர் என்னை அந்த கன்னிமாதாவிடம் அழைத்து போங்கள் என்று கெஞ்சினார். இந்த அசல் உண்மையை நான் உமக்கு சொல்கிறேன். நானே இதை பார்த்தேன். ஆகவே அவரை, முழு குருடராக இருந்த அவரை அந்த கன்னிமாதாவிடம் நேராக அழைத்து வந்தார்கள். அவர் நேராக அவளிடம் சென்று கீழே விழுந்து, என்னை முழுமையாக குணமாக்குவாயாக. எனக்கு ஜார்ஜ் சக்கரவர்த்தி என்ன கொடுத்தாரோ அதை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். அதை நானே பார்த்தேன் எஜமானரே. இப்பொழுது அவர் தரித்திருந்த அந்த நட்சத்திர பதக்கத்தை அந்த தெய்வ சிலைக்கு மாட்டிருக்கிறார். நல்லது, நீர் இப்பொழுது என்ன நினைக்கிறீர்? அவருடைய கண் பார்வையை அவர் பெற்றுவிட்டார். ஆகவே இழிவாக பேசுவது ஒரு பாவம். கடவுள் உம்மை தண்டிப்பார் என்று அவள் பியரிடம் திரும்பி கண்டிப்போடு கூறினாள். தெய்வ சிலைகளுக்குள் அந்த நட்சத்திர பதக்கம் எப்படி போயிற்று என்று பியர் கேட்டார். அந்த பரிசுத்த மாதாவை ஜெனரல் பதவிக்கு உயர்த்தினார்களா என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு புன்முறுவலோடு கேட்டார். பெலேகையா திடீரென்று முகம் வெளிரி தனது கைகளை பிசைந்தாள். ஹோ எஜமானே, எப்பேற்பட்ட பாவம்! உமக்கு ஒரு புத்திரன் இருக்கிறான் என்று அவள் ஆரம்பித்தாள். அவளுடைய வெளிரிய முகம் திடீரென்று சிவப்பாயிற்று. நீர் என்ன சொன்னீர்? கடவுள் உம்மை மன்னிப்பாராக என்று சொல்லிவிட்டு சிலுவைக்குரிய தனக்கு காட்டிக்கொண்டாள். கடவுளே, அவரை மன்னியும். இதற்கு என்ன அர்த்தம் என்று அவள் சொல்லிவிட்டு இளவரசி மேரியை திரும்பி பார்த்தாள். அவள் அநேகமாக அழுது கொண்டு எழுந்து நின்று தனது சாக்கு பையை சரியாக வைக்க ஆரம்பித்தாள். இம்மாதிரி பேசப்படும் வீட்டில் தான் உதவி பெற்றதை பற்றி அவள் பயந்து வெட்கம் அடைந்ததைப் போல காணப்பட்டாள். அதே சமயத்தில் இந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய பிச்சையை இழப்பதை பற்றியும் அவள் வருந்தினாள். இப்பொழுது அப்படி செய்ய வேண்டியதற்கு என்ன அவசியம்? நீர் ஏன் என்னிடம் வந்தீர் என்று இளவரசி மேரி கேட்டாள். இங்கே வா பிளேகையா, நான் தமாஷாக சொன்னேன் என்று பியர் கூறினார். இளவரசியே, நான் உண்மையாகவே சொல்கிறேன். அவளை புண்படுத்த வேண்டும் என்று நான் பேசவில்லை. நான் எதுவும் நினைத்து பேசவில்லை. தமாஷாக சொன்னேன் என்று வெட்கத்தோடும் புன்முறுவலோடும் தனது குற்றத்தை நீக்க முயற்சித்தார். இது எல்லாம் என்னுடைய தவறு. ஆண்ட்ரூ கூட தமாஷாகத்தான் சொன்னார். சந்தோஷத்தோடு பெலேகையா நின்றாள். பியரின் முகத்தில் ஒரு உண்மையான வருத்தம் காணப்பட்டது. இளவரசர் ஆண்ட்ரூ மிகுந்த பணிவோடு அவளையும் பியரையும் மாறி மாறி பார்த்தார். ஆகவே அவளுக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை ஏற்பட்டது. பகுதி 13 முடிந்தது.